வெல்கம் டு சரி. இன்னைக்கு வந்து நாங்க எங்க வந்திருக்கிறோம் அப்படின்னா ஹட்டன்ல சினி யூனியன் நடத்துற பொங்கல் விழாவுக்கு. ஆமா, பொங்கல் விழாவுக்கு அந்த வீடியோ வந்து இனிதான் வரும். நேத்து போட்ட வீடியோல சொல்லி இருப்போம். பார்த்தா அந்த வீடியோவை டிலீட் பண்ணிட்டோம். டிலீட் பண்ணோம். காரணம் என்ன அப்படின்னா நேத்து பேசினதுல ஒரு கண்டென்ட்டுமே கிடையாது. அப்ப இப்ப பேசுறதுல மட்டும் கண்டென்ட் இருக்கான்னு பார்க்க கூடாது. ஆக சரி, பொங்கல் இல்லை அப்படி இருந்துச்சு. ஏன் இங்க பாத்தியா தானே இவ்வளவு பெரிய கிரவுண்டு. இந்த கிரவுண்டுல இதுக்கு மேல தானே நமக்கு என்ன கொடுத்தாங்க? ஸ்டேஜ் கொடுத்தாங்களா? இந்த இது கொடுத்தாங்க. அதுவே ஸ்டேஜ், அதுக்கு மேல உனக்கு ஸ்டேஜ் கொடுத்தாங்களோ? ஸ்டேஜ் கொடுத்தாங்க. சரி, இது வந்து என்ன மேட்டர் அப்படின்னா, இது வந்து சர்டிபிகேட்ஸ் கொடுத்தாங்க. எதுக்கு அப்படின்னா தேசிய விருது வாங்கினதுக்காக மலையகத்தின் முதலையா ஒரு முதலா ஒரு பாராட்டி கொடுத்தாங்க. தேசிய விருது நாங்க முதல்ல எல்லாம் ஒண்ணு வாங்கல, அது நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. இல்ல அதுக்காக எங்களுக்கு ஒரு பாராட்டி கொடுத்தாங்க. இல்ல நான் சொல்ல வந்தது வேற மாதிரி போயிருந்திருக்கும். அது அப்படியே கொஞ்சம் சரி. இப்ப நீ எங்க போற? நான் போறேன் கேக்கல. அடுத்து எங்க போற? வீட்டுக்கு போற. நீ எங்க போற? நானும் வீட்டுக்கு தான் போறேன். வேற எங்க போங்க? நான் எங்க போறேன்? நானும் வீட்டுக்கு தான் போறேன். ஆனா என் வீட்டுக்கு போக மாட்டேன். யார் வீட்டுக்கு போவீங்க? சொல்ல மாட்டேன். முடிஞ்சா உனக்கு ஒண்ணு சொல்லணும். வா சொல்லு. சரியா? என்னன்னா இங்க வாவே, நீங்க நல்லா. இப்ப ஒருத்தருக்கு போன் பண்றேன். சரியா? போன் பண்ணிட்டு இப்ப போன் பண்ணோன்னா என்ன கேட்கணும்? யாரு கால் பண்ணா அவங்களுக்கு இப்ப யாராவது ஒருத்தர் கால் பண்ற. கால் பண்ணிட்டு முதல்ல என்ன கேட்கணும்? அடுத்து நான் யார்கிட்ட பேசணுமா இருக்காங்களான்னு இப்ப எனக்கே தான் பேசுறேன், எனக்கே தான் போன் பண்றேன். என்ன கேட்கணும்? அண்ணா சொல்லு, என்ன பேசணும்? நான் என்ன பேசணும்னா, ஆனா இங்க இருக்க என்ன செய்யற பேசுறேன். எங்க இருக்க? எவன் எங்க இருந்தா உனக்கு என்ன? நான் நினைச்சேன் கேக்குறேன், எவன் எங்க இருந்தா உனக்கு என்ன? யாருக்காவது போன் பண்ணா ஹலோ பிஸியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும். அதை கேட்கணும். சரியா? அடுத்து வந்து நமக்கு ஒரு வேலை இருக்குதா, ஏதோ ஒண்ணு சொல்றோம் அப்படின்னா இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இத பண்ண முடியுமா இல்ல பண்ணலாமா அப்படின்னு கேட்கணும். எங்க இருக்கா, என்ன செய்யற, ஏன் என்ன செஞ்சா உனக்கு என்ன? இல்லைங்க, அது பழகிருச்சு எனக்கு. அது அந்த கெட்ட பழக்கத்தை எல்லாம் என்ன எங்க இருக்க என்ன செய்யற, அதுக்கப்புறம் தான் பிஸியா இருக்கியான்னு கேட்பேன். அதுக்கு பிறகு ஏன் கேக்குற? அதுக்கப்புறம் நான் பேசுறேன். இப்ப கடைசி வரைக்கும் அன்னைக்கு நீ கேட்டிய, உனக்கு பதில் வச்சா? வரல அப்ப கேட்கலாம். கேட்டேன், நான் கேட்கறது கடமை. ஒரு இது இருக்குதானே, நீ கேட்கும் போது எடுத்தோன்னே யார்கிட்ட எடுத்தாலும் சரி ஹலோ அப்படின்ட்டு பிஸியா இருக்கிறீங்களான்னு கேட்கணும். அவங்க பிஸியா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். சரியா? அதுக்கு பிறகு பேசுவாங்க. அதுக்கு பிறகு இப்படி ஒரு வேலை இருக்கு, அதுக்கு பக்கத்துல இருந்தா உங்களால போக முடியுமா, இல்லாட்டி இங்க ஒரு இடம் இருக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா போக முடியுமான்னு கேட்கணும். போயிருன்னு சொல்ற அளவுக்கு நீ எல்லாம் பெரிய ஆளு கிடையாது. சரியா? சைட்ல வச்சு ஏத்தி விடுவேன். அப்படிதான் சொன்னேன். சொல்றாங்களா பெரிய இருப்பேன். அதுக்கிட்ட நான் போகணும்னு கட்டாயம் இருக்கா? இல்ல நான் சொல்றேன். நீ சொன்ன ஹோலுக்கு பக்கத்திலேயே வேணாலும் நான் பாய போட்டு படுத்திருப்பேன். சரியா? கேட்கணும், போக முடியுமா, டைம் இருக்குமா அப்படின்னு கேட்கணும். சரியா? எடுத்தோன புயிரு புயின்னு சொல்றதுக்கு வீடியோ கட் பண்ணிட்டு வரேன், ஏன்னா கை வலிக்குது.
ஓகே. கைவலி காரணமாக நான் வந்து வேற ஒருத்தருக்கு இதை கடத்தி என் போன்ல ஐயோ இது ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கு. ஆமா அடிக்கடி இதுல போயிருவோம். அடிக்கடி போன் என் போன்ல பேசிக்கிட்டு அங்க போன காணான்னு சொல்லியிருக்கேன். இல்ல சொல்லாட்டி கட் பண்ண மாட்டான். ஹட்டன்ல வந்து இந்த ஏரியா இருக்குல்ல, இங்கிட்டு வந்திருக்கியா இல்லையா? இந்த பக்கம் தான் ஹட்டன்ல வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. இந்த பக்கம் தான் இருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஹட்டன்ல பிரைவேட். இதுக்குள்ள ஆமா இதுக்குள்ள போகணும். இப்படி போனா அங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் இருக்கு. சரியா? அப்போ வார்டெல்லாம் இருக்கு அங்க. வார்டு இருக்கு. ஓகேவா? போயிட்டா கூட ஒரு வாரம் அதுதானே. இப்ப இந்த ஏரியா வந்து எனக்கு ரொம்ப அனுபவம் உள்ள இடம், அருமையான இடம், அற்புதமான இடம். நான் ஓ லெவல் படிக்கும் போது இங்கதான் எங்களுக்கு கிளாஸ் இருந்துச்சு. சயின்ஸ் மேத்ஸ் கிளாஸும் இங்கதான். இந்த பக்கம் தான் சயின்ஸ் மேத்ஸ் கிளாஸ்க்கு வந்திருக்கேன். அப்ப அடிக்கடி இந்த பக்கம் தான் வந்திருக்கிறேன். இந்த பக்கம் வந்து இந்த ரவுண்ட் போர்ட்ல சுத்திட்டு அப்படியே ஒரு 4 நல்லவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு 4 நல்லவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு போன இடங்கள்லாம் இதுதான். அங்கிட்ட பார்க் ஒன்று இருக்கு. ஆமா இருக்கு. இதுக்குள்ள பார்க் ஒன்று இருக்கு. இப்போ உங்களுக்கு இது வந்து தெரியாத இடம்னுக்குறேன். ஆமா அட்டன் தான். இப்ப அட்டன் போடாம வேற எப்படி போடுவாங்க? சரியா? இதுலயும் போகலாம். நீங்க எதுல போடுறோம்? பார்க்குக்கு நேரா போகலாம். உண்மையே தெரியாதா? எட்டன்ல இருந்தே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எப்படின்னா கிட்டத்துல தான் இப்படி ஒரு இடம் இருக்குன்னே தெரியும் எனக்கு. இந்த இருக்கு ஹாஸ்பிட்டல். ஆமா இருக்கா ஹாஸ்பிட்டல். பார்க் இருக்கு. இதுக்கு பார்க் இருக்கு. எங்க அங்க பனி சில்ட்ரன் பார்க் அந்த மாதிரி ஒரு பார்க் இருக்கு. அது வந்து இந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்காக அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம போகலாம். இது நான் இந்த ஏரியாவில தான் இருந்திருக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் மிஸ் ஆகி போயிடுச்சு. விளங்கல வேற விளங்க மாட்டேங்குது. இப்படி வா, இப்படி வா. என்ன காரியம்? பத்தர் அப்படி போ. உனக்கு எங்க உங்களுக்கு கூட்டிட்டு போனா சரியா அந்த இடத்துக்கு வா. மறைக்கப்பட்ட ஒரு பார்க். சுத்தி ரெட் அடிச்சு வச்சிருக்காங்க. ஐயோ சரியாதான் போறணும். ஆமாண்டா தம்பி. இங்க அங்கதானே பார்க் இருக்கு. இதுல போயலாம் தானே. இதுல போவேலாதுங்கிறது உங்களுக்கு நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. அதான் உங்களை கூட்டிட்டு வந்து காட்டினேன். சொல்லிருந்தாலே இந்த ரோட்டை நான் சரியா தான்டா சொன்னேன் போவேலாதுன்னு. அந்த தம்பிக்கு அது டிஷர்ட் இல்ல, நீ பாக்குறப்ப மட்டும் அதை போட்டிருக்கான். இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு தான் போட்டோலாம் நினைச்சேன். இதையும் போட்டு வந்துட்டேன். நானும் நேற்று இதேதான் போட்டு வந்தேன். அது உனக்கு தெரியாது. அது அங்க வந்துதான் மாத்தினேன். அதெல்லாம் அங்க வந்து மாத்தினது. இங்க ஒரு லைப்ரரி இருக்குன்னு
இது ஒரு லைப்ரரி லைப்ரரியா இருக்கா? லைப்ரரி இருக்கு, பார்க் இருக்கு, பீச் இருக்கு. சொல்றதா எட்டர்ல பீச் இருக்குன்னு சொல்றீங்க. மறைக்கப்பட்ட அந்த லைப்ரரி அங்கிட்டு வா, அதுதான்டா லைப்ரரி. அங்கிட்டு அதுக்கு அங்கிட்டு பீச், பார்க்கு, நேரம் அதுக்கு அங்கிட்டு பீச், லைப்ரரி இருக்கு. ஆமா, எட்டர்ல இப்படி ஒரு லைப்ரரி தெரியாது. இது வந்து 1900, நான் சொல்றேன், இது வந்து 1948 கட்டுனது. நான் பாக்க எப்படி? அப்படிலாம் கேட்க எவ்வளவு ஹிஸ்டரி தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா பாத்தீங்கன்னா இதுதான் அந்த லைப்ரரி. லைப்ரரியா இது? சும்மா சொன்னேன் லைப்ரரி. ஆமா லைப்ரரி தான், லைப்ரரி தான். இது ஓபன்ல இல்ல போல. இந்த லைப்ரரி கூட மறைக்கப்பட்ட ஒரு லைப்ரரி இருக்கு. உங்களுக்கு நீங்க பாக்குற எல்லாம் உங்களுக்கு மறைக்கப்பட்டதா தான் இருக்கு. நீங்க தெரியப்படாத ஒரு லைப்ரரி. அந்த கையில அப்படி பிடிச்சிக்க சைடா. ஸோ தெரியப்படாத ஒரு தெரியப்படாத ஒரு பார்க். இதுக்கு போகலாம். போ வேணாம். நான் வந்து இப்படி சுத்தி காட்ட மட்டும் தான் கூட்டிட்டு வந்தேன். தவிர உங்களை லைப்ரரி இது பார்க்குகளுக்கெல்லாம் வேணா உங்களை பீச்சுக்கு கூட்டிட்டு போறேன், விளையாடுங்க கடல்ல இறங்கி. எப்ப பீச்சுக்கு கூட்டிட்டு போவீங்க? வா, இப்ப ஒரு பார்க் இருக்குன்னா அடுத்து ஒரு பீச் இருக்குவா. உனக்கு பீச்சுக்கு கூட்டிட்டு போனா சரியா? ஒரு ஆற கட்டு இல்ல இந்த ஏரியாவில்லடா. ஐயோ, இந்த ஏரியாவுல ஒரு சம்பவம் நடந்துச்சு. நாங்க வந்து கிளாஸ் வர டைம்ல, ஆமா எல்லாருக்கும் தூக்கி வாய் போட்டுச்சுட்டேன். நான் நினைச்சேன் வந்துருச்சு வெளிய. சரியா? இந்த ஏரியாவுல இப்படி நடந்து, அங்க இருந்து ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு, அதுல ஏறி நடந்து வரலாம். இப்போ முன்னுக்கு ஒரு பொண்ணு நிக்கிறாங்கல்ல, அந்த இடத்துக்கிட்ட, அதுக்கு முன்னாடி அங்கிட்டு பின்னாடி ஒரு பையன். சரியா? ரெண்டு பேர்னா ரெண்டு பேருக்கு அதுலயும் போன் இருந்துச்சு. போன் இருந்துச்சு. பெரிய டிஸ்டன்ஸ்ல தான் வந்தாங்க. என்ன நடந்துச்சுன்னா, பின்னாடி இருந்தா ஒரு கைட் போன், ரெண்டு பேரும் எங்கேயாவது சுத்தி பார்த்துட்டு வரணும், சுத்திட்டு போகணும், தனியா சுத்திட்டு வரணும், ஆனா சேர்ந்து போனா மாட்டிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி போன்ல கழிச்சுக்கிட்டு இது ஃபுல்லா நடந்தா இடம். அவன் பின்னுக்கு, இது முன்னுக்கு. அவர் இப்ப நடந்து போய்கிட்டே இருக்கிறப்ப அவர் சொல்லுவாரு, அடியே என்னது போயிட்டு அங்க இருந்து அப்படியே ரைட்ல போ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஃபுல்லா ரூட் மாறிடக்கூடாதான். அதுல அவர் குறிப்பியா இருந்தாரு. இல்ல யாரும் பாத்துருவாங்களாம், ஆனா அதை நாங்க பாத்துக்கிட்டு இருந்தோம்னுங்கிறத பாக்காம நான் தெரியுமா? அது வந்து அருமையான ஒரு காதல் காவியம். ஆமா, அது அந்த டைம்ல பார்த்தா அங்க 90s தான். 90s. இப்ப இந்த வழியா போகும்போது இதுல அப்படியே பனியா இறங்கி போகலாம். இங்க ஒரு ஸ்டெப்ஸ் ஒண்ணு ஏதோ இருக்கும்னு நினைக்கிறேன். பனிய டவுனுக்கு போறதுக்கு இங்க ரோட் இங்க போனோன்னு ஒரு லுக்கில இல்ல. நானும் அதையும் அப்படித்தான் சொன்னேன், இப்படி போயிட்டு இதுல போக முடியாதுன்னு சொன்னேன். ஆனா அவன் பெறையா சொல்லிட்டான், வந்திருக்கலாம். ஏமாத்திட்டான். இல்லடா, நான் முன்ன வந்தேன். இருந்தாலும் எனக்கு என்ன டவுட்னா, இந்த வீட திடீர்னு பெருசா கட்டிட்டாங்க. சைடு மதில்லாம் கட்டி கொஞ்சம் புதுசா இருந்துச்சா, ஒரு டவுட் எனக்கு. ஒருவேளை புதிய ஏரியாவுக்கு போயிட்டோமோ, இல்ல என் வீட்டுக்காவது போடுறோட்டோம் அப்படின்னு தோணுச்சு. ஆனா வளமையா அப்படி வந்து இந்த வழியா அப்படியே போனா நாங்க கீழே இறங்கலாம். நேரா போனோம். நான் சொன்ன இடம் தானே இது. இந்த வழியா தான் நடந்தோம். ஆமா, அதான் எனக்கும் அது தெரிஞ்சுதான். எனக்கு ஒரு டவுட், இந்த வீட பெருசா ஏன் தான் கட்டினா எல்லாம் தெரியல. வேணா கேளு போயிட்டு, அப்புறம் என்னத்துக்கு இத கேக்குற? முடியாது. சரிடா, நாயை மறந்துட்டியா?
கை எடுக்க மாட்டேன். சரி சரி. இப்ப இதுல இந்த இதா இருக்கு பண்ணி ரோட்டு. நேற்று அன்னைக்கு போனா அதே ரோட்டு நீ நினைச்சு அது இல்லாத வேற ஒரு ரோட் இருக்கும். நம்ம ரோட்ல நம்ம போறோம், நீ முன்னுக்கு போ. அடுத்து அதுல இருந்து வர்றதுக்கான வழி வந்து இதுதான். இப்ப நீங்க போனீங்கன்னா எல்லா வீட்லயும் ஒரு நாய் எட்டி பார்த்துக்கிட்டே இருக்குது. அறியப்படாத ஆமா, டன்பாரோட அப்படியே உள்ள போனீங்க அப்படின்னா அங்க ஒரு லைப்ரரி இருக்கும், அங்க ஒரு பார்க் இருக்கும். அடுத்து என்ன இருக்கு அதுக்கு வந்துட்டு அங்கங்க போற போற இந்த இடத்துக்கிட்ட போறாரு. ஒரு ஃப்ளோல அப்படியே என்ன சொல்லுவாங்க, லைப்ரரி பார்க் இருக்கு, அங்கிட்ட ஒரு பீச் பார்க் இருக்குல்ல, அந்த பார்க்ல எல்லாம் போன அந்த இருப்பாங்க. அந்த மாதிரி ஆள் இல்லைங்க, ஆனா இங்க குடும்பங்கள் இருக்காங்க. குடும்பங்கள் கொண்டாடுற பார்க். இந்த குடும்பத்துக்கு, அதாவது இந்த ஏரியாவுக்காக கட்டப்பட்ட. ஆமா, இங்க இந்த பகுதிக்காக, அதனாலதான் தனியா மணி கொடுக்கும். பார்க்கெல்லாம் போய் சொன்னோம் அப்படின்னா நீங்க லவ் பண்றீங்களா லேசா இருக்கும். இதையா? ஆமா, இல்ல இங்க வந்தா ஃபேமிலியா இருக்கனால செவுட்லயே ஊத்தி அரைஞ்சு விட்டுருவாங்க. அப்ப வந்து ஃபேமிலியா வரலாம். இது வந்து சின்ன பசங்களுக்கான இது. உண்மையாவே இங்க உள்ள பசங்க வந்து விளையாடுறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான். இப்ப அங்க நீ என்ன பார்த்த? சின்ன பசங்க மட்டும் தானே விளையாண்டாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து இருக்காங்க, ஒரு 2 பேர் தான் இருந்தாங்க. மத்த எல்லாமே அந்த ஏரியாவில் உள்ள பசங்க. அது இருக்கு, அது தெரிய மாட்டேங்குது. இங்க என்ன பண்ணாலும் விளங்க மாட்டேங்குது. அப்படிதானா? கன்றாவியா என்னவா இங்கனவா? நீ எங்கன இடையில வந்தாலும் தெரிய மாட்டேன். உனக்கு போ, இப்ப பின்னுக்கு வா. ஆமா, இது வந்து அருமையான இடம். சி, இந்த இடத்த பத்தி உனக்கு தெரியுமா? இந்த இடம் வந்து என்ன ஸ்பெஷல்னா, அது இல்ல, இதுல உள்ள ஸ்பெஷலே தனி. இது யோசிக்கிறேன் ஏதாவது. இது திப்புன்னு கேட்டா இப்படி கொஞ்சம் யோசிக்கணும். ஏதாவது ஒரு பொய் தான் சொல்லுவோம் எப்படின்னு. அந்த பொய்ய நம்புற மாதிரி சொல்லணும். கொஞ்சம் சைடாகி நில்லவி. ஓகே, போலாம். ஆமா, இப்ப இந்த போனை புடிச்சுக்கிட்டு நாய் மேல ஏறிடுறாங்க. ஒரே கவி விட்டுரும். பஸ் ஸ்டாண்டுக்கு டன்பார்ல இருந்து வர்றதுக்கு கஷ்டமான வழி. சரிதானே? உங்களுக்கு யாராவது டன்பார்ல இருந்து உங்களுக்கு வீட்டுக்கு வெளில போக மனசு இல்லை அப்படின்னா இப்படி போயிட்டு சுத்துங்க. ஒரு 2 ரவுண்ட் சுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா இருக்கும். அப்படி இல்லாட்டி அங்கிட்டு இன்னொரு ரோட் இருக்கு, அது அடுத்த vlogல வந்து அந்த பக்கம் நடந்து காட்டுறோம். அப்படி இல்லைன்னா அங்கிட்டு பின்னுக்கு ஒரு ரோட் இருக்கு, வண்டராஜாவுக்கு நடக்கிறதுக்கு ரோட் இருக்கு. அந்த ரோட்ல நடந்து வண்டராஜாவுல இருந்து எப்படி அட்டன் வராதுன்னு காட்டுறோம். ஆமா, அந்த வழியா நடக்க வந்தானே. பின்னாடி இருக்கு ஒரு ரோட்டுன்னு. ஏன்டா நீ இதுக்கு பக்கத்துல தான் இருக்க, ஆனா உனக்கு தெரியாது. ஆக இப்ப வந்து கட் பண்ணிடுமா இதோட?